ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 செட் 2க்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். உங்களோட 21st கொஸ்டினில் எல்லாமே டேபிள் வேல்யூ. இங்கே டேபிள் வேல்யூவில் இதுதான் உங்களோட சைன் காஸ் டேனோட வேல்யூ. எல்லாமே வந்து ஸ்கொயரில் இருக்குது. இப்போ காஸ் 60னா காஸ் 60யோட டேபிள் வேல்யூ 1/2 எழுதிட்டு இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டிருக்கேன். 4 டைம்ஸ் சீக்கன் 30 வேணும்னா காஸ் 30யோட ரெசிப்ரோக்கல் 2/√3 இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் tan 40 எல்லாமே அதோட டேபிள் வேல்யூ போட்டாச்சு. உள்ள ஸ்கொயர் பண்ணுறோம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அதே மாதிரி 4, 3 எழுதிட்டோம். டினாமினேட்டரில் 1/4ம் 3/4ம் கிடைக்குது. ஆக்சுவலாக 1/4ம் 3/4ம் ஆட் பண்ணால் 1 ஆயிடுது டினாமினேட்டர். அப்போ டினாமினேட்டர் நம்ம விட்டுடலாம். ஸோ நியூமரேட்டரில் இருக்கவங்களுக்கு மட்டும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தால் 4க்கும் 3க்கும் 12 தான் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் எடுத்து கால்குலேட் பண்ணால் 67/12 கிடைக்குது. அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பி கொஸ்டின்ல சைன் a - b 1/2 காஸ் a + b 1/2 இருந்தால் ஏயும் பியும் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. சைன் காஸ் டேபிளில் சைனுக்கு 1/2 வரணும் அப்படின்னா அது எந்த டிகிரிக்கு வரும்? 30க்கு தான் வரும். அப்போ இந்த a - bன்ற இடத்துல 30 வரணும். அப்போ a - b = 30 எழுதியிருக்கணும். காசுக்கு எந்த ஆங்கிளுக்கு 1/2 வரும்? காசோட 60க்கு தான் 1/2 வரும். அப்போ இந்த a + b இடத்துல 60 வந்திருக்கணும். இப்போ a + b 16 போட்டு எலிமினேஷன் மெத்தடில் பியும் கேன்சல். 1a 1a ஆட் பண்ணால் 2a. இதன் இடத்தையும் ஆட் பண்ணிட்டா 90 வருது. மல்டிபிள் இருக்கட்டும், அங்கே போனால் டிவைட் ஆகும். கேன்சல் பண்ணால் 45. ஏ வேல்யூ 45 ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தீங்கன்னா +45 அந்த பக்கம் போய் -45 ஆயிருக்கும். பி வேல்யூ 15 கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கிவன் ஃபிகர் ஏஹெச்கேவும் ஏபிசியும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லிட்டு 3 யூனிட் கொடுத்துட்டு 4th யூனிட்டை கேட்டிருக்காங்க. எப்போவுமே சிமிலர் ட்ரையாங்கிளில் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். அப்போ இங்கே இருக்க ஏஹெச்சும் இங்கே இருக்க ஏபி, இங்கே இருக்க முதல் 2 ஆல்ஃபபெட் இங்கே இருக்க முதல் 2 ஆல்ஃபபெட்டை டிவைட் பண்ணாலும், இல்லை ஹெச்கேவையும் பிசியும் டிவைட் பண்ணாலோ, இல்லை ஏகேவையும் ஏசியும் டிவைட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்க எல்லா யூனிட்டும் அதுக்கு நேரம் எழுதியிருக்கேன். ஏகே 8னா ஏகேக்கு பதிலாக இங்கே 8 போட்டிருக்கோம். பிசிக்கு பதிலாக இங்கே 3.2, ஹெச்கேக்கு பதிலாக 6.4. ஏசி தான் தெரியாது, அது இங்கே இருக்கட்டும். இப்போ இந்த டிவைடில் இருக்க ஏசி அந்த பக்கமும் 3.2 அந்த பக்கமும் எடுத்தாச்சு. மல்டிபிள் இருக்க 6.4 அங்கே வந்து டிவிஷனுக்கு வந்திருக்கும். 3.2 1s ஆர் 3.2 2s ஆர் 2 8 கட் பண்ணால் 4. அப்போ ஏசி 4 cm தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In a school there are 2 sections of class 10. There are 40 students in the first section, 48 students in second section. Determine the minimum number of books required for the class library so that can be distributed equally among the students of both the sessions கேட்டிருக்காங்க. நீங்கள் வாங்க போகிற புக்கோட கவுண்ட் வந்து இந்த 2 நம்பரை விட பெருசாக இருக்கணுமா சின்னதாக இருக்கணுமான்னு தான் யோசிக்கணும். நீங்கள் லைப்ரரிக்கு புக் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த 2 நம்பரை விட பெரிய நம்பர் நீங்கள் புக் வாங்கியிருக்கணும். அப்போ தான் அது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எல்சிஎம். ஸோ எல்சிஎம்க்கு இங்கே 2 டேபிளில் இது வந்து 20 டைம்ஸ், இது வந்து 24 டைம். திருப்பியும் 2 டேபிளில் இது 10 டைம், இது 12 டைம்ஸ். மறுபடியும் 2 டேபிளில் இது 5 டைம்ஸ், இது 6 டைம்ஸ். 5க்கும் 6க்கும் காமன் டேபிள்ஸே கிடையாது. அப்போ நம்ம அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 × 2 × 2 மல்டிபிள் பை 5 மல்டிபிள் பை 6ன்னு எழுதிக்கலாம். எப்பவுமே மல்டிபிள் பண்ணுறதுக்கு 2 5s ஆர் 10 எடுத்துக்கோங்க. இங்கே 2 2s ஆர் 4, 4 6 ஆர் 24, 24 and 10 240. அப்போ 240 புக்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ண 2 கிளாஸ்க்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். 240 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The minute hand of the clock 14 cm long. ஒரு கிளாக் இருக்கு. அந்த கிளாக்கோட மினிட் ஹேண்ட் வந்து 14 cm இருந்தது. ஏரியா ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் த கிளாக் டிஸ்கிரைப்டு பை த மினிட் ஹேண்ட் இன் 5 minutes. 5 minutesல எவ்வளோ ஏரியா வந்து இது கவர் பண்ணும் ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 12லேருந்து 1க்கு மினிட் அண்ட் மூவ் பண்ணுச்சுன்னா அதுதான் 5 minutes. அப்போ இந்த ஆங்கிளை தான் நம்ம என்ன பண்ணணும்? ஃபைன் பண்ணணும். ஆங்கிளை ஃபைன் பண்ணுறதுக்கு இது மினிட் அண்ட் மொத்தமாக ஒரு சர்க்கிள் வர்றதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் ஆகும்? 60 minutes ஆகும் ஒரு சர்க்கிளுக்கு. 60 minutesக்கு வந்து 360 டிகிரி அது ஆக்சுவலாக ரொட்டேட் ஆகுது. அப்போ 1 மினிட்டுக்கு எவ்வளோ ரொட்டேட் ஆகும்? 1 மினிட்டுக்கு 360/60 பண்ணால் நம்மளுக்கு வந்து 6 டிகிரி ரொட்டேட் ஆகும். நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? 5 minutesக்கு கேட்டிருக்காங்க. 5 minutes is equal to 5 × 6 ஆக்சுவலாக 30 டிகிரி. ஸோ 30 டிகிரி தான் ஆங்கிள் வந்து சென்டரில் வந்து லைஸ் ஆயிருக்கும். மேம் நான் இதை வந்து 12 இருக்குது 360/12 பண்ணி நான் கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆனால் அது பேசிக்காக 1 நிமிஷத்துக்கு 6 டிகிரின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து என்ன மினிட் கொடுத்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்காக இது சொன்னேன். ஸோ தீட்டாக்கு பதிலாக 30 டிகிரின்னு போட்டுக்கலாம். இங்கே 360 இருக்குது. பையோட வேல்யூ 22/7. ரேடியஸ் வந்து 14 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. மினிட் ஹேண்டோட லென்த். இதை கேன்சல் பண்ணிடலாம். 0க்கு 0 கேன்சல் ஆயிருக்கும். 3 டேபிளில் 1s ஆர், இது 12s ஆர். 7 டேபிளில் 1s ஆர், இது 7 டேபிளில் 2s ஆர். மறுபடியும் 2 டேபிளில் இது 1 டைம்,
இதை 6 டைம் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படின்னு 2 டேபிளில் இது 3 டைம்ஸ், இது 11 டைம்ஸ். அப்போ 11 × 14/3 அப்படின்னு கிடைக்குது. 11 × 14/3. ஸோ இது வந்து 4, 5, 1 154/3. இங்கே சென்டிமீட்டர் இருக்கிறதுனால ஏரியா ஆஃப் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வந்துருக்கும். 154/3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதை நீங்கள் டெசிமலில் மாற்றிருந்தாலும் கரெக்டாக தான், இதை அப்படியே விட்டுருந்தாலும் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் அதோட ஆர் ஆப்ஷனில் ஃபைண்ட் த ஆர்க் லென்த்னு கேட்டிருக்காங்க. சர்க்கிளுக்கு ஆங்கிள் வந்து 60 டிகிரி, அப்போ தீட்டா 16 கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து 42 கொடுத்துருக்காங்க, 42 சென்டிமீட்டர்னு. இப்போ ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா θ/3 60 × 2πr. தீட்டாக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்க 60, இந்த 360, இந்த 2, பைக்கு பதிலாக 22/7, ரேடியஸ்க்கு பதிலாக இந்த 42 போட்டு ஜஸ்ட் கேன்சல் பண்ணால் 2 22 தவிர எல்லாமே கட் ஆயிடுது. அப்போ 44 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் உங்கள் கரெக்ட் ஆன்சர். இந்த டயக்ராம் கொடுத்துட்டு இந்த ஆங்கிள் எக்ஸ் உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் அதோட பேசிக் ப்ராப்பர்ட்டி. ஒரு கார்ட்ல இருந்து ஒரு ஆங்கிள் வந்து சென்டர்லையும் ஒன்று வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்லையும் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ்ல எக்ஸ் வந்தால் சென்டரில் 2x வரும். இதே ஆர்க் வந்து இப்படி கூட சப்டெண்ட் ஆகிருக்கலாம். அப்போ இந்த ஆங்கிள் 2x இருந்தால் இந்த ஆங்கிள் எக்ஸாக இருக்கும். இந்த டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வெளியில் வர்ற ஆங்கிள் அவங்க கொடுக்கல. வெளியில் வர்ற ஆங்கிள் வந்து 360ல் 45 மைனஸ் பண்ணால் தெரிஞ்சிடும். அதான் ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் AOB. 360ல் 145 மைனஸ் பண்ணால் 215 கிடைக்குது. அப்போ 215ல் பாதி தான் உள்ளே இருந்திருக்கும். 215/2 பண்ணால் 107.5. அதான் உங்களோட எக்ஸோட வேல்யூ. அடுத்த செக்ஷன் சில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 காயின்ஸ் ஆர் டாஸ்ட் சைமல்டேனியஸ்லி, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் 3% கேட்டிருக்காங்க. 3 காயினை டாஸ் பண்ணால் நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸில் 3மே ஹெட் விழலாம். இந்த மாதிரி 8 ஆப்ஷன் இருக்கு. இதோட வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, தேவைப்பட்டா அதை பார்த்துக்கோங்க. இந்த 8 ஆப்ஷன் எழுதிட்டோம். இப்போ கேள்விக்கு வாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஹெட், அட்லீஸ்ட் ஒரு ஹெட் வரணும்னா 1 வரலாம், 2 வரலாம், 3 ஹெட் கூட வரலாம். ஆனால் ஹெட்டே இல்லாமல் இருக்கக்கூடாது. இதில் அட்லீஸ்ட் ஒரு ஹெட் இருக்கு, இதில் இருக்கு, இது எல்லாத்துலேயுமே இருக்கு. இந்த கடைசியில் 3 டைல் வருதுல, அதில் தான் ஹெட்டே இல்லை. அப்போ மற்ற 7 ஆப்ஷன் ஓகே தான். அப்போ ப்ராபபிலிட்டின்னு கேட்டால் இங்கே Pன்னு போட்டுக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 ஹெட் வந்து 7 out of 8. மொத்தம் 8 ஆப்ஷன் இருக்கு. சாம்பிள் ஸ்பேஸில் 8 ஆப்ஷன் இருக்கு. அதில் 7 ஆப்ஷன்ல அட்லீஸ்ட் ஒரு ஹெட் இருக்க தான் செய்யுது. அடுத்து எக்ஸாக்ட்லி 2 டைல், கரெக்டாக 2 டைல் வரணும். எதில் எக்ஸாக்டாக 2 டைல் வருதுன்னு பாருங்க. இதில் 2 டைல் இருக்கு, இதில் 2 டைல் இருக்கு, இதுலேயும் 2 டைல் இருக்கு, இதில் 3 இருக்கு, இதெல்லாம் ஒரு டைல் தான் இருக்கு. அப்போ கரெக்டாக 3 ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 டைல்ஸ் ஈக்குவல் டு 3/8ன்னு எழுதியிருக்கணும். அட்மோஸ்ட் 1 டைல், மேக்ஸிமம் ஒரு டைல் இருக்கணும். டெய்லே இல்லாம கூட இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும் இதுல. ஸோ மேக்ஸிமம் 1 டைல். ஸோ இதுல வந்து டெய்ல் இல்லை, இதை எடுத்துக்கலாம். இதுல மேக்ஸிமம் ஒரு டைல் தான், இதுலயே மேக்ஸிமம் ஒரு டைல் தான் இருக்கு. அட்மோஸ்ட் ஒரு டைல் இருக்கணும். ஆனா 2 டைலோ 3 டைலோ இருக்கக்கூடாது. அப்போ இந்த 4 ஆப்ஷன்ல 2, 3 இருக்கிறதுனால இது வராது. அப்போ இந்த 4 ஆப்ஷனுமே கரெக்ட் தான். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்மோஸ்ட் 1 டைல் அப்படின்றதுக்கு வந்து 4/8ன்னு எழுதியிருந்தா ஆன்சர் வந்து 1/2 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். A box containing 90 disc numbered from 1 to 90. 1ல இருந்து 90 வரைக்கும் நம்பர் போட்டுருக்காங்கன்னா மொத்தம் 90 டிஸ்க் இருந்திருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் 90 தான். சரி, டிகிரி இல்லை, 90 இருக்கு. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் பிஎஸ் 2 digit நம்பர் லெஸ் தென் 40. அதுலேருந்து ஒரு 2 digit நம்பர் வரணும், அது வந்து லெஸ் தென் 40 இருக்கணும் அப்படின்னு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து லெஸ் தென் 40ல் வர்ற 2 digit நம்பர் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 1 to 10, 11 to 20 அந்த மாதிரி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் பார்த்தா எத்தனை 2 digit நம்பருக்கு? ஒரே ஒரு 2 digit நம்பர் தான் இருக்கு. 11ல இருந்து 20 வரைக்கும் பார்த்தா 10 2 digit நம்பர் இருக்கு. 21ல இருந்து 30 வரைக்கும் நம்ம கிட்ட 10 2 digit நம்பர்ஸ் இருக்கு. 31ல இருந்து 40 எடுக்கக்கூடாது, ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 14 கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு அவங்க கொடுக்கல. அப்போ லெஸ் தென் 40னா 39 வரைக்கும் நம்ம எடுத்துருக்கணும். 31ல இருந்து 39 வரைக்கும் 9 2 digit நம்பர்ஸ் இருக்கு. அப்போ இது வந்து 10 10 9 1 இருக்கு. நம்ம ஆட் பண்ணால் 30 வரும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 digit நம்பர் லெஸ் தென் 40 அப்படின்றது வந்து 30 out of 19 கிடைக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1/3 தான் உங்கள் கரெக்டான ஆன்சர். அடுத்தது நம்பர் கிரேட்டர் தென் நம்பர் டிவிசிபிள் பை 5 இருக்கணும், கிரேட்டர் தென் 50 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1ல இருந்து 90 வரைக்கும் இருக்க நம்பர்ஸில் 5ல டிவைட் ஆகுற நம்பர் 50க்கு அப்புறமா வரப்போகிற நம்பர் வந்து 55 வரும், 60, 65, 70, 75 இதெல்லாம் தான் உங்களோட 5 டேபிள்ஸில் டிவைட் ஆகிற நம்பர். 85, 90 50யை விட கிரேட்டராக இருக்கணும். 50க்கு ஈக்குவல்னு அவங்க சொல்லலை, 50யை விட கிரேட்டராக இருக்குது இவங்க மட்டும் தான். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அ நம்பர் divisible by 5 greater than 50 எத்தனை பேர் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. அப்போ 8 out of 90 அப்படின்றதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நம்ம இதை வேணா கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னா 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25,
6 6 are 36, 7 7s are 8 8s are 9 9s are 10 10s are 100 போயிடும். ஆனால் நம்ம கிட்ட 100 நம்ம நம்பர் பாக்ஸில் இல்லை. ஸோ இதில் மொத்தம் 9 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 9 out of 90 உங்களோட கரெக்டான ஆன்சர். கேன்சல் பண்ணால் 1/10 தான் உங்களோட கரெக்டான ப்ராபபிலிட்டி. அடுத்த கொஸ்டின், ப்ரூவ் தட் த parallelogram circumscribing a circle is a rhombus and ப்ரூவ் பண்ண சொன்னாங்க உங்கள் புக் கொஸ்டின். கிவன் வந்து ABCD is a parallelogram, ப்ரூவ் வந்து rhombus and ப்ரூவ் பண்ணோம். டயக்ராம் போட்டுக்கோங்க. சர்க்கிளுக்கு வெளியே ஒரு parallelogram வரைஞ்சிருக்கோம். இந்த சர்க்கிள் வந்து இவங்களை மீட் பண்ணுற பாயிண்ட்டை PQRSன்னு எடுத்துக்கலாம். ப்ரூஃபில் டேஞ்சன்ட் ஃப்ரம் த எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஈக்குவல்ன்றதுனால ஏபியும் ஏஎஸும் ஈக்குவலாக தான் இருக்கும், பிபியும் பிக்யூவும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி சியிலேருந்து டியிலேருந்து நம்மளால் 4 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியுது. இந்த 4 ஈக்குவேஷனை ஆட் பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஆட் 1 2 3 4. இந்த லெஃப்ட் சைடில் இருக்க 4 பேரையும் எழுதிக்கோங்க. இந்த ரைட் சைடில் இருக்க 4 பேரையும் எழுதியாச்சு. இதில் பிபியும் ஏபியும் ஆட் பண்ணால் இங்கே பாருங்கள், பிபி ப்ளஸ் ஏபி ஆட் பண்ணால் ஏபி வரும். அதே மாதிரி சிஆரும் டிஆரும் ஆட் பண்ணால் சிடி. அதே மாதிரி இந்த பக்கமும் ஏடிபிசி கிடைக்குது. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி வந்து ஒரு பேரலோகிராம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால ஏபியும் சிடியும் ஈக்குவல், ஏடியும் பிசியும் ஈக்குவல். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச கண்டென்ட்டில் சிடியோட பிளேஸில் ஏபி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், ஏடியோட பிளேஸில் பிசி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 2 times ஏபிசி ஈக்குவல் டு 2 times பிசி, 2ம் 2ம் கேன்சல் ஆகிருக்கும். ஏபிசி ஈக்குவல் டு பிசின்னு வருது. அப்போ பேரலோகிராமோட 2 adjacent sides ஆர் ஈக்குவல்னு கிடைக்குது. ஒரு பேரலோகிராமோட adjacent sides ஈக்குவலாக இருந்தால் அந்த பேரலோகிராமுக்கு பேர் ராம்பஸ் தான். ஸோ adjacent sides ஆர் ஈக்குவல், பேரலோகிராம் இஸ் ராம்பஸ், ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி ப்ரூஃபை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி அவைலபிளாக இருந்திருக்கு, சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ப்ரூவ் தட் 2 - √3/5 இஸ் irrational நம்பர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. √3 இஸ் irrationalனு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினை ரேஷனல் நம்பர்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ரேஷனல் நம்பர்ன்றதுனால 2 - √3/5 is equal to p/qன்னு எடுத்துருக்கணும். ஸோ இங்கே வந்து q should not be 0, p and q are integers. ஸோ இதை எடுத்துருக்கோம் நம்ம. இப்போது நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த √3 மட்டும் தான் இரேஷனல் நம்பர், மற்ற எல்லாத்தையும் நம்ம ரேஷனலுக்கு மாற்ற முடியும். ஸோ முதல்ல இந்த டிவைடில் இருக்க 5 அங்கே எடுத்துகிட்டு போனால் மல்டிபிள் வரும். அப்போ 2 - √3 is equal to 5p/qன்னு எழுதிக்கலாம். -√3 அந்த பக்கமும் இந்த டேர்ம் இங்கேயும் எடுத்துகிட்டு வரும். அப்போ 2 - 5p/q is equal to √3 அப்படின்னு கிடைக்குது. ஏன் இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா இது மைனஸில் இருக்கிறதுனால √3 அந்த பக்கமும் இந்த டேர்ம் இங்கேயும் எடுத்துக்கிறோம். இந்த நீங்கள் இப்படியேவும் வைக்கலாம், இல்லை இது எல்சிஎம் எடுத்துட்டு 2q - 5p/q அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதிட்டோம். இதில் நமக்கு நல்லா தெரியும் இந்த p and q நம்ம இன்டீஜர்னு ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஸோ ப்ரூஃபை நீங்கள் இப்படியே எழுதியிருக்கணும். சின்ஸ் p and q are இன்டீஜர், நம்மளுக்கு இந்த பக்கம் கிடைச்சிருக்க டேர்ம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் pqல தான் இருக்குது. அதாவது 2q - 5p/q அப்படின்னு இருக்கு. இஸ் அ ரேஷனல் நம்பர். இதில் p and q இன்டிஜராக இருக்கிறதுனால இது மொத்தமாக ரேஷனல் நம்பர் தான். பட் √3 வந்து ஒரு இரேஷனல் நம்பராக இருக்கு. ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ராங். கிவன் கொஸ்டின் மஸ்ட் பி அன் இரேஷனல் நம்பர்னு எழுதிருந்தீங்கன்னா உங்கள் ப்ரூஃப் கரெக்டு. 29th கொஸ்டினில் p வேல்யூ சைன் ப்ளஸ் காஸ், q வேல்யூ சீக்கன் ப்ளஸ் கொசிக்கன்னு கொடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. LHSல q × p² - 1 இருக்கிறத முதல்ல எடுத்துக்கலாம். q-க்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்க வேல்யூவும் p-க்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்க வேல்யூவும் சப்ஸ்டியூஷன் ஆயிருக்கு. sin plus cos ஹோல் ஸ்கொயர் வந்து a plus b ஹோல் ஸ்கொயர்ல a² + b² + 2ab எழுதியிருக்கோம். இங்கே இருக்க -1 காப்பி ஆயிருக்கு. sin ஸ்கொயர் + cos ஸ்கொயர் தீட்டான்றது உங்களோட ஐடென்டி படி அது 1 இருக்கும். இங்கே ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு -1 இருந்ததுனால -1 + 1 கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே சீக்கன் வந்து 1/cos, கொசிக்கன் வந்து 1/sin எழுதிக்கோங்க. டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால எல்சிஎம் எடுத்துக்கணும். cos × 1 sin × 1 எழுதியாச்சு. ஸோ இப்போ ரிமைனிங் இருக்க டேர்ம் மட்டும் இங்கே காப்பி பண்ணியிருக்கோம். 1 ரிமூவ் பண்ணிட்டு இங்கேயும் cos × sin, இங்கேயும் cos × sin கட் ஆயிருக்கும். அப்போ 2 × sin + cos தான் உங்கள் ஆன்சர். sin + cos தான் கொஸ்டினில் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2pன்றது கிடைச்சது, அதுதான் உங்களோட ரைட் ஹேண்ட் சைட். ஸோ LHS எடுத்தோம், RHS ப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் திஸ் பாலினாமியல், வெரிஃபை த ரிலேஷன் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் கொஸ்டினுக்கு முதல்ல கொடுத்துருக்கிற பாலினாமியல் எடுத்துட்டு அவங்கள ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கோம். மல்டிபிள் பண்ணால் -12, ஆட் பண்ணால் 4 வரணும். ஸோ +6 -2 எடுத்து ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணால் எக்ஸுக்கு 1/2வும் எக்ஸுக்கு -3/2வும் கிடைச்சது. அப்போ அவங்க தான் உங்களோட ஜீரோஸ். சம்மும் ப்ராடக்ட்டும் வெரிஃபை பண்ணணும். முதல்ல சம்முக்கு இந்த 2 ஜீரோஸையும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 1/2 -3/2 வரும். ஸோ டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால டைரெக்டாக பண்ணால் -1. அதே மாதிரி சம்மை வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி -b/a சப்ஸ்டியூட் பண்ணால் -4/4 தான் வருது. ஆன்சர் -1. உங்கள் கொஸ்டின்ல இருந்து தான் இந்த ஏபிசி நம்ம எடுத்திருக்கோம். ப்ராடக்ட்னா இங்கே கிடைச்ச 2 ஜீரோவும் டைரெக்டாக மல்டிபிள் பண்ணால் 3/4. c/aன்ற ஃபார்முலாவில் சிக்கு -3யும் ஏக்கு 4ம் இருந்தது, அதே -3/4. இங்கே வர டேர்ம் ஒரே மாதிரி வந்ததுனால பேசிக் ரிலேஷன்ஷிப் வெரிஃபைட்னு எழுதியிருக்கணும்.
நெக்ஸ்ட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ஜீரோஸ் ஆஃப் திஸ் பாலினாமியல் ஃபைண்ட் த ஆல்ஃபா பை பீட்டா பீட்டா பை ஆல்ஃபா கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை ஃபேக்டரைஸ் பண்ணால் வர 2 ஜீரோஸில் ஒன்று ஆல்ஃபா ஒன்று பீட்டான்றது தான் கொஸ்டின். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸுக்கு -2ம் +1ம் கிடைக்குது. அதில் ஒன்று ஆல்ஃபானும் ஒன்று பீட்டானும் எடுத்துக்கோங்க. கொஸ்டினில் ஆல்ஃபா வர இடத்துலலாம் -2ம் பீட்டா வர இடத்துலலாம் 1ம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணால் நம்மளோட ஆன்சர் -5/2 கிடைக்குது. சம்ம நம்ம இப்படியும் சால்வ் பண்ணலாம், இல்லைனா ஸோ ஃபேக்டரைஸே பண்ணாமல் கொடுத்துருக்க பாலினாமிலேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூவும் ஆல்ஃபா பீட்டா வேல்யூவும் ஃபைன் பண்ணிவிட்டு இதை டேரெக்டாக இப்படி எல்சிஎம் எடுத்தும் நீங்கள் ஃபைன் பண்ணியிருக்கலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே -5/2 தான் வருது. ஸோ எந்த ப்ரொசீஜர் பண்ணியிருந்தாலும் அதுதான் உங்கள் கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட்டு 3 மார்க் கொஸ்டின் உங்கள் ஏபியில் இருந்து த மேன் ஸ்டார்ட் த ஜாப் இன் அ சர்டைன் monthly salary earns a fixed increment every year. அவருக்கு ஒரு ஃபிக்ஸ்டு இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க. if his salary was 15,000 after 4 years, ஃபர்ஸ்ட் ஆனுவல் சேலரி வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், அதோட இன்க்ரிமெண்ட் வந்து டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா 4th இயருக்கு அப்புறம் அவரோட சேலரியோட ரேட் வந்து 15,000 இருந்தது. ஆஃப்டர் 10th இயர் வந்து 18,000 இருந்தது. ஒரே மாதிரி இன்க்ரிமெண்ட் கொடுத்ததுனால அது ஏபி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். A4ன்றது A+3னும் 10th டேர்ம்ன்றது A+9னும் எடுத்திருக்கணும். எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணால் +A -A கட் ஆகிட்டு 3ல் 9 மைனஸ் பண்ணால் -6D, இது -3,000 மைனஸ் கட் ஆகிருக்கும். 3,000 6ஆல் டிவைட் பண்ணால் 500. அப்போ இன்க்ரிமெண்ட் வந்து எவ்ரி இயர் 500 கொடுத்துருக்காங்க. டி வேல்யூ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் 1,500 அங்கே எடுத்துகிட்டு போனால் 15,000ல் 1,500 மைனஸ் பண்ணால் 13,500 கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் இயரோட ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர் சேலரியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் எவ்ரி இயர் 500 rupees அவருக்கு இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கோன்றது அவங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.